மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் நடைபெற்ற கவுன்சிலர்கள் கூட்டத்தில் வளர்ச்சி திட்டப் பணிகளை முறையாக செய்யவில்லை என குற்றம் சாட்டி கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். உசிலம்பட்டி நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நகர்மன்ற உறுப்பினர்களின் மாதாந்திர கூட்டத்தில் மக்களின் வளர்ச்சி திட்டப் பணிகளை முறையாக செய்வதில்லை என்றும், அதிமுக கவுன்சிலர்களின் வார்டுகளில் வளர்ச்சி பணிகளை செய்ய அதிகாரிகள் மறுப்பதாகவும் கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் வளர்ச்சி பணிகள் குறித்த தீர்மானங்களை கொண்டு வரவில்லை என குற்றம் சாட்டி அனைத்து கட்சி கவுன்சிலர்களும் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் கடல் அலையில் சிக்கி கல்லூரி மாணவன் மாயமானதும் பேராசிரியர் தப்பி ஓடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தந்திராயன்குப்பம் கடற்கரை பகுதியில் ஆந்திராவில் இருந்து வந்த தனியார் கல்லூரி மாணவர்கள் குளித்துக் கொண்டிருந்த போது தனுஷ் என்ற மாணவன் ராட்சத அலையில் சிக்கி இழுத்துச் செல்லப்பட்டார். அருகில் இருந்த மீனவர்கள் மாணவனை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் மாணவன் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டு மாயமானார். மாணவன் காணாமல் போனதும் பேராசிரியர் அங்கிருந்து தப்பித்து ஆந்திரா சென்றுள்ள நிலையில் பேராசிரியர் மீது மாணவனின் பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். வேலூர் மாவட்டத்தில் நாடாளுமன்ற தொகுதி எம்பியை காணவில்லை என்று வேலூர் மாநகர் முழுவதும் போஸ்டர் அடித்து ஒட்டப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் நாடாளுமன்ற தொகுதியின் எம்பியாக திமுகவைச் சேர்ந்த கதிரானந்த் உள்ளார். இவர் கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கண்டா வர சொல்லுங்க என பொது இடங்களில் எங்க தொகுதி எம்பி எங்கேயும் காணவில்லை என போஸ்டர் அடித்து ஓட்டப்பட்டுள்ளது. இது திமுகவினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சுத்திகரிக்கப்படாத தொழிற்சாலை கழிவுநீர் குடியிருப்பு பகுதிக்குள் வந்ததால் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர். சீனிவாசன்பேட்டை மாந்தாங்கல் பகுதியில் ஒரு தோல் தொழிற்சாலை அருகில் கட்டுமான பணி நடந்து வருகிறது. அந்த கட்டுமான பணியில் ஈடுபட்டு வரும் கொத்தனார் ஒருவர் கட்டுமான பணிக்கு இடைஞ்சல் ஏற்பட்டதால் தோல் தொழிற்சாலை கழிவுநீரை மக்கள் குடியிருப்பு பகுதியில் உள்ள மழைநீர் கால்வாயில் திருப்பிவிட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேட்டுப்பாளையம் நகராட்சி சந்தக்கடை பகுதியை அரசு பள்ளிக்கு வழங்க கோரி அதிமுக கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நகராட்சியின் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறுமுகை சாலையில் செயல்பட்டு வரும் நகராட்சி அரசு பள்ளியில் போதிய இடவசதி இன்றி மாணவர்கள் கடும் சிரமப்படுவதாக நகராட்சிக்கு சொந்தமான சந்தக்கடை இடத்தை பள்ளிக்கு வழங்க வேண்டும் எனவும் அதிமுக கவுன்சிலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதற்கு நகராட்சி தலைவர் மறுப்பு தெரிவித்ததால் அதிமுக கவுன்சிலர்கள் பலர் அடையாள உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் செயல்பட்டு வரும் விசைத்தறி ஜவுளி உற்பத்தியாளர்கள் வருமான வரி சட்டத்தில் மத்திய அரசு மாற்றம் கொண்டு வந்த நிலையில் அதனை அமல்படுத்தாமல் திரும்ப பெற வலியுறுத்தி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருவதால் சுமார் 5 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகள் இதை கவனத்தில் கொண்டு எங்களுக்கு இந்த சட்ட திருத்தத்தில் இருந்து இந்த 1 வருடம் மட்டும் விலக்கு அளிக்குமாறும், மேற்கொண்டு அடுத்த வருடத்தில் 90 நாட்கள் முதல் 120 நாட்கள் வரை காலக்கெடுவை நீட்டித்துக் கொடுக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம். திருவாரூரில் திறந்தவெளி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட மூட்டைகளில் எடை இழப்புக்காக அபராதம் கட்ட நேர்ந்தால் தற்கொலை செய்து கொள்வேன் என கூறி தர்ணாவில் ஈடுபட்ட நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூரில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறந்த வெளியில் செயல்பட்டு வருவதால் ஈரப்பதம் குறைந்து எடை இழப்பு ஏற்படுகிறது. இதனால் அபராதம் கட்ட வேண்டிய சூழல் ஏற்படுவதாக நெல் கொள்முதல் நிலையத்தில் பணிபுரியும் பணியாளர் ஒருவர் தர்ணாவில் ஈடுபட்டார். மேலும் அபராதம் கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்தால் தற்கொலை செய்து கொள்வதாக தெரிவித்தவரை தரக்கட்டுப்பாட்டு ஆய்வாளர் அன்புராஜ் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சமரசம் செய்து அழைத்துச் சென்றார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் நடைபெற்ற கவுன்சிலர்கள் கூட்டத்தில் வளர்ச்சி திட்டப் பணிகளை முறையாக செய்யவில்லை என குற்றம் சாட்டி கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். உசிலம்பட்டி நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நகர்மன்ற உறுப்பினர்களின் மாதாந்திர கூட்டத்தில் மக்களின் வளர்ச்சி திட்டப் பணிகளை முறையாக செய்வதில்லை என்றும், அதிமுக கவுன்சிலர்களின் வார்டுகளில் வளர்ச்சி பணிகளை செய்ய அதிகாரிகள் மறுப்பதாகவும் கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் வளர்ச்சி பணிகள் குறித்த தீர்மானங்களை கொண்டு வரவில்லை என குற்றம் சாட்டி அனைத்து கட்சி கவுன்சிலர்களும் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் கடல் அலையில் சிக்கி கல்லூரி மாணவன் மாயமானதும் பேராசிரியர் தப்பி ஓடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தந்திராயன்குப்பம் கடற்கரை பகுதியில் ஆந்திராவில் இருந்து வந்த தனியார் கல்லூரி மாணவர்கள் குளித்துக் கொண்டிருந்த போது தனுஷ் என்ற மாணவன் ராட்சத அலையில் சிக்கி இழுத்துச் செல்லப்பட்டார். அருகில் இருந்த மீனவர்கள் மாணவனை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் மாணவன் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டு மாயமானார். மாணவன் காணாமல் போனதும் பேராசிரியர் அங்கிருந்து தப்பித்து ஆந்திரா சென்றுள்ள நிலையில் பேராசிரியர் மீது மாணவனின் பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர்.
வேலூர் மாவட்டத்தில் நாடாளுமன்ற தொகுதி எம்பியை காணவில்லை என்று வேலூர் மாநகர் முழுவதும் போஸ்டர் அடித்து ஒட்டப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் நாடாளுமன்ற தொகுதியின் எம்பியாக திமுகவைச் சேர்ந்த கதிரானந்த் உள்ளார். இவர் கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கண்டா வர சொல்லுங்க என பொது இடங்களில் எங்க தொகுதி எம்பி எங்கேயும் காணவில்லை என போஸ்டர் அடித்து ஓட்டப்பட்டுள்ளது. இது திமுகவினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.